ஹலோ கைஸ், நான் பார்க்குற டாபிக் மெரிட்ஸ் ஆஃப், அதாவது அட்வான்டேஜ் ஆஃப் ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் எலிமினேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் எலிமினேஷன் நம்ம என்னென்ன அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஒரு நன்மைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். ஓகேங்களா? ஸோ யூசருக்கு முக்கியமான விஷயம் கன்வீனியன்ஸ். அது ஏடிஎம் மூலமாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேங்கிங் சர்வீஸ் 24/7 நம்ம எப்போன்னா ஒரு வாரத்தில் போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வருஷத்தில் 365 நாள் அது இயங்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஏடிஎம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வித் இட் பீங் ரெஸ்ட்ரிக்டட் பேங்க் ஹவர்ஸ், பேங்க் இருக்க டைமில் தான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். பேங்க் இருக்க டைமில் காசு ரிமைண்டை தவிர்த்து நம்ம எப்போ வேணால் காசு வேணால் எடுத்துக்கலாம், காசு டெபாசிட் பண்ணலான்ற ஃபெசிலிட்டி வந்து நமக்கு ஏடிஎம் தான் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த முடியுமும் கூட. இது ஒரு ஒன் ஆஃப் மெயின் அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஆக்சசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆக்சசிபிலிட்டி வேரியஸ் அப்ளிகேஷன் நம்ம எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஏடிஎம் இல்லைனா இந்த ஏடிஎம் நம்ம ஈஸியாக போகலாம், அடுத்த ஏடிஎம் நம்ம ஈஸியாக போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் பிரான்ச் இருக்கும், அந்த பிரான்ச் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சென்டர்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் அங்கே வச்சிருப்பாங்க. அப்புறம் ஏர்போர்ட்ஸ் இருக்கும் ஏடிஎம்ஸ். அப்புறம் நேபர்ஹுட் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கே வேணா இருக்கலாம். ஓகேங்க? ஏடிஎம் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் வந்து கேஷ் வித்ராவல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வித்ராவல் கேஷ் குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி ஃப்ரம் ஏடிஎம். நம்ம காசு இப்போ தேவைப்படுது டக்குன்னு எதனா வாங்கணும்னா நம்ம போய் டக்குன்னு குவிக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம், எஃபிஷியன்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம். எந்த ஒரு அலைச்சலும் பட தேவை, நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்காக ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் தேவையில்ல. வேலை வெளியே ஊருக்கு போகணும், பேங்க்குக்கு போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி. ஸோ பேலன்ஸ் என்கொயரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏடிஎம்ல ஈஸியாக பேலன்ஸ் என்கொயரி பண்ணலாம். ஓகேங்களா? செக்யூர் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸஸ் நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா? ஏடிஎம் மூலமாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமிடியட் ஆக்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபண்ட்ஸை வந்து இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேங்கோட ஃபண்ட்ஸை. ஓகேங்களா? கன்வீனியன்ட் ஃபார் யூசர்ஸ் டு ஆப்ரேட் ஃபண்ட்ஸ் எவ்ரிடே எக்ஸ்பென்சஸ் ஆர் எமர்ஜென்சி. ஓகேங்களா? இப்போ நம்ம தேவைப்படுது எமர்ஜென்சி டைமில், இல்லை எனக்கு டே டு டேஸ்க்காக தேவைப்படுது, நம்ம ஈஸியாக போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நான் பேங்க்கில் போய் கியூ என்ன தான் காசு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் அவர் அக்கௌண்ட், உங்களோட ஓன் அக்கௌண்ட், லோன் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் பிட்வீன் த லிங்க்டு அக்கௌண்ட்ஸ், அவங்க லிங்க்டு அக்கௌண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம அதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆப்ஷன் ஃபார் தட். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் என்ன செக் டெபாசிட். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸில் அதை பார்த்துருப்போம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம கேஷ் டெபாசிட் சிடிஎம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கேஷ் டெபாசிட் மிஷின் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து செக் டெபாசிட் மிஷினும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தது, பட் இந்தியாவிலையும் அவைலபிளாக இருக்குது. நான் ஆன்லைன் யூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ செக் டெபாசிட் மிஷின் மூலமாக நம்ம கேஷை வந்து ஈஸியாக டெபாசிட் பண்ண முடியுது. கேஷ் டெபாசிட் மிஷினில் செக் டெபாசிட் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஈஸியாக டெபாசிட் பண்ண முடியுது. வந்து பேங்க்கு அது ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணி பேங்க்குக்கு ப்ராசஸ் பண்ண அனுப்பிடுது. இது வந்து ஃபீச்சர் வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மலாக டிப்பிக்கலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போய்ட்டு நம்ம பேங்க்கில் கொடுப்போம், அவங்க பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ராசஸ் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப ஈஸியாக முடியுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. ஸோ ஏடிஎம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் வித்தவுட் நீட் ஆஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வித் பேங்க் ஸ்டாஃப். ஓகேங்களா? பேங்க் ஸ்டாஃப் கிட்ட நம்ம போய்ட்டு நம்ம டீட்டெயில் கொடுத்து நம்ம பண்ணுறதை விட அவங்களோட ஃபேஸே இல்லாமல் அவங்கள நம்ம நேருக்கு ஒருத்தரை பார்க்காம ஒரு தேர்ட் பர்சனை பார்க்காம நம்ம ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் முடிக்க முடியுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு லெவல் ஆஃப் நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒன் டைப் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது ஃபுல் செக்யூரிட்டி சொல்ல முடியாது, அதை நம்ம டிஸ்அட்வான்டேஜ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்ல இருக்குது, கண்டிப்பாக எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து டைம் சேவிங். ஸோ ஒன் ஆஃப் மெயின் ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏடிஎம் மட்டும் இல்லைனா யோசிச்சு பாருங்கள், நம்ம காசு எடுக்கனாலும் டெபாசிட் பண்ணாலும் பேங்க்குக்கு போய்ட்டு வரணும். பேங்க்லேயும் அதே கஸ்டமர்ஸ் அவங்களால தாங்க முடியாது. மேபி அவங்களுக்கு வந்து அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் ஆகிடும் ஏடிஎம்லாம் இல்லைனா. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்கும், எப்படி நடக்கும் சொல்லிட்டு. ஏடிஎம்ஸ் இருக்கிறது நமக்கும் டைம் சேவிங் ஆகுது, as well as பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கும் டைம் சேவிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவாய்டிங் லாங் க்யூஸ், எவ்வளோ க்யூஸ் வெயிட் பண்ண தேவையில்ல, அப்புறம் வெயிட்டிங் டைம்ஸ் இதுவும் தேவையில்ல, இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ டிபிக்கல் அசோசியேட் வித் இன் பர்சன் ட்ரான்சாக்ஷன் வித் பேங்க் பிரான்ச்சஸ். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சில ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் நம்ம பேங்க்குக்கு போய் அவசியம் இருக்குது. ஓகேங்களா? மற்ற எதுவும் கிடையாது. நம்ம ஏடிஎம்லேயே மேக்ஸிமம் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே விச் மீன்ஸ் வித்ராவல் ஆரம்பிச்சு கேஷ் டெபாசிட், செக் டெபாசிட் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏடிஎம்லேயே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே ஏடிஎம்ல பண்ண முடியாது, அதுக்கான ஏடிஎம் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ். ஸோ பில் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஏடிஎம்ஸ், ஓகேங்களா, சில ஏடிஎம்ஸ் வந்து பில் பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் பர்டிகுலர் தமிழ்நாட்டில் எனக்கு எந்த ஏடிஎம் வந்தாலும் பில் பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க தெரியல. விச் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இருக்குது, விச் மீன்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் அது மாதிரி பே பண்ணுற மாதிரி எதனா இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன், லைக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பில் பேமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, பில் பேமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே இருக்குது, எந்த மாதிரியான பேங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க எனக்கு ஐடியா இல்லை. ஓகேங்களா? பட் நான் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த வேர்ல்டில் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்வை தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த கீபோர்ட்ஸ் டாட்டா இருக்கும், அந்த கீபோர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த ஆடியோ இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க சொல்லிட்டு அந்த ஆடியோ சொல்கிறதா இருக்கட்டும். விச் மீன்ஸ் அந்த ஹெட்செட் போகிற மாதிரி ஹோல்ஸ் இருக்குது தெரியுங்களா ஏடிஎம்மில். ஸோ அது கூட அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஏடிஎம்மில் இருக்குன்னு நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ். ஸோ செல்ஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஏடிஎம்மில் பேசிக்காக செல்ஃப் சர்வீஸ் இருக்குது. ஏன்னா
ஏடிஎம்மே ஒரு நார்மலான மிஷின், நம்ம தான் போயிட்டு யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம தான் காசு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு செல்ஃப் சர்வீஸ் மிஷின் தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பெர்ஃபார்ம்ஸ் வேரியன்ஸ் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் இண்டிபெண்டன்ட்லி. நம்ம வந்து வேரியஸ் டாஸ்க் வந்து நம்ம இண்டிபெண்ட் நம்மளே பண்ணலாம். ஃப்ரம் த கேஷ் ட்ராவல் டு பேங்க் செக் பேலன்ஸ். ஓகேங்களா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் அதிலே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கேன். நான் நம்ம அடுத்த மீட் பண்ணோம். மதுரை மீட் பண்ணுறது உங்கள் பாலா.